ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான vlog தான். அப்படி என்ன vlog அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் vlog. எங்களுக்கு கிறிஸ்மஸ் எப்படிலாம் போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் எவ்ரி இயர் எங்கள் அம்மா வீட்டுக்கு சென்னைக்கு போயிடுவேன் கிறிஸ்மஸ்க்கு. பட் இந்த டைம் என் ஹஸ்பண்டோட அண்ணாவோட பாப்பாவுக்கு பேர் வைக்கிறாங்க. ஸோ நம்ம அங்கே போனோம் இல்லையா, அதனால் ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் கிளம்பிடுறோம். இன்றைக்கி டேட் 24, 25 கிறிஸ்மஸாக. ஸோ 24 நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ கிளம்பிட்டு அங்கே போயிட்டு எங்களோட கிறிஸ்மஸ் எப்படி போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லுங்க. செம டைம் ஆயிடுச்சு. 8 மணிக்கு மாஸ்க்கு, 9 மணிக்கு போகிறோம். குட்டிமாக்கு தான் ட்ரெஸ் அழகாக இருக்குது. அப்பாவும் பொண்ணும் தான் மேட்சிங். நான் கொஞ்சம் லைட் ஆயிடுச்சு. ಸಂತ ಮತ್ತಾಯರು ಬರೆದ ಶುಭ ಸಂದೇಶದಿಂದ ವಾಚನ. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಶಿಷ್ಯರಾತ್ರಿಗೆ ಬಂದು, ಭೂಮಿಯಲ್ಲೂ ಸ್ವರ್ಗದಲ್ಲೂ ಸರ್ವಾಧಿಕಾರವನ್ನು ನನಗೆ ಕೊಡಲಾಗಿದೆ. ಆದ್ದರಿಂದ ನೀವು ಹೋಗಿ ಸಕಲ ದೇಶಗಳ ಜನರನ್ನು ನನ್ನ ಶಿಷ್ಯರನ್ನಾಗಿ ಮಾಡಿರಿ. ட்ரெஸ்ஸை பின்னாடி கொஞ்சம் லூஸ் பண்ணி கழுத்தில் பிடிச்சிக்க தொங்க ನಮ್ಮ ಉದ್ಧಾರಕರಾದ ಪ್ರಭು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅಲಾನಾ ಡೈರಿನ್ ರಕ್ಷಣಾ ತೈಲದಿಂದ ಅಭ್ಯಂಗಿಸುತ್ತೇನೆ. ಪ್ರಭು ಯೇಸುವಿನ ಶಕ್ತಿಯು ನಿನ್ನ ರಕ್ಷಣೆಯಾಗಿರಲಿ. ಯುಗ ಯುಗಾಂತರಕ್ಕೆ ಜೀವಿಸಿ ಆಳುವ ಪ್ರಭು ಕ್ರಿಸ್ತರ ಮುಖಾಂತರ ತಂದೆಯಾದ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೆನ್. தண்ணி ஊற்றுவாங்க, படுக்க வச்சுக்க. ಅಲಾನಾ ಡೈರಿನ್ ಪಿತನ ಮತ್ತು ಸುತನ ನಾಮದಲ್ಲಿ ನಿನಗೆ ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ ನೀಡುತ್ತೇನೆ. ಆಮೆನ್. ಸೃಷ್ಟಿಯಾಗಿರವೆ. ಈ ಬಿಳಿ ಉಡುಪು ನಿನ್ನ ಕ್ರೈಸ್ತ ಘನತೆಯ ಗುರುತಾಗಿರಲಿ. ನಿನ್ನನ್ನು ಹೆತ್ತವರ ಹಾಗೂ ಬಂಧು ಮಿತ್ರ ನಡೆ ನುಡಿಯ ಆದರ್ಶವನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಿತ್ಯ ಜೀವದ ಪರ್ಯಂತರ ಇದನ್ನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಕಾಪಾಡಿಕೋ. ಆಮೆನ್. ಕ್ರಿಸ್ತರ ಜ್ಯೋತಿಯನ್ನು ಸ್ವೀಕರಿಸಿರಿ. ತಂದೆ ತಾಯಿಯರೇ, ಜ್ಞಾನ ತಂದೆ ತಾಯಿಯರೇ, ವಿಶ್ವಾಸವನ್ನು ಸೂಚಿಸುವ ಈ ಜ್ಯೋತಿಯನ್ನು ನಿಮ್ಮ ವಶಕ್ಕೆ ಒಪ್ಪಿಸಲಾಗಿದೆ. ಕ್ರಿಸ್ತರ ಜ್ಯೋತಿಯಿಂದ ಬೆಳಗುತ್ತಿರುವ ಈ ಮಗು ಸದಾ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ನಡೆಯಲಿ. ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾಗಿದ್ದು ಸ್ವರ್ಗೀಯ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸಕಲ ಸಂತರೊಡನೆ ಪ್ರಭು ಕ್ರಿಸ್ತನ ಎದುರುಗೊಳ್ಳಲು ಸಿದ್ಧವಾಗಲಿ. ಆಮೆನ್. ಅಂತೆಯೂ ಮೂಗರನ್ನು ಮಾತಾಡುವಂತೆಯೂ ದೇವರ ಮಹಿಮೆಗಾಗಿ ತಮ್ಮ ಸಂದೇಶವನ್ನು ಕಿವಿಯಿಂದ ಕೇಳುವಂತೆಯೂ ಬಾಯಿಂದ ನಿವೇದಿಸುವಂತೆಯೂ ಕ್ರಿಸ್ತ ಯೇಸು ನನಗೆ ಅನುಗ್ರಹಿಸಲಿ. ಆಮೆನ್. குடில் சூப்பராக இருக்குல்ல. நைட் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், லைட்டெல்லாம் போட்டு. நேற்று நைட் நாங்கள் பார்க்கலையே, வந்தது 9 மணி. என்னப்பா பார்த்து பூந்துட்டு இருக்கு. இதுதான் நான் கிறிஸ்மஸ்க்கு எடுத்த சாரீ. ரொம்பவே ஆசைப்பட்டு எடுத்த சாரீ. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டி சாரியே எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த சாரீ பார்த்ததும் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால் நான் இதை எடுத்துக்கிட்டேன். ஒரு வழியாக கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. பல போராட்டங்களுக்கு அப்புறமா போயிட்டு வந்தாச்சு. இனிமேல் நல்லா சாப்பிட வேண்டியதான், நல்லா தூங்க வேண்டியதான். தூங்கி எழுந்துட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்போ எங்கள் கிறிஸ்மஸ் எப்படி போகுதுன்னா, நாங்கள் காலையில் எழுந்திரிச்சது ஒரு 7 மணிக்கு. அப்புறம் கிளம்பி சர்ச்சுக்கு போகிறதுக்கு 9 மணி. சர்ச்சிலேருந்து 11 o'clock ஆகிடுச்சு.
சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பாப்பாவுக்கு வந்து நாங்கள் காது குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலபார் போயிட்டுருக்கோம். இப்போ தான் வந்து நாங்கள் மலபார் போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, சின்னல கொண்டு வந்திருக்கா ஃபர்ஸ்ட் பாப்பா பாப்பாக்காரங்க எல்லாம் ஆள் சைலண்டா அந்த மாதிரி கேட்க சத்தம் கேட்கலையே. எங்க யாருக்கு யாரு குட்டிமா காது குத்த காது யாரு குத்த போறோம்? அலனா பாப்பாக்கு குட்டிமா காது குத்தும் போது எப்படி அழுதீங்க? எப்படி அழுதீங்க? குட்டிமா காது யாரு குத்த? குட்டிமாலாம் வந்து செம்மையா அழுதா காது குத்தும் போது. ஆனா வந்து இந்த பாப்பாக்கு வந்து உஷாராயிட்டாங்க. இந்த மலபார்ல போயிட்டு அது என்னப்பா பண்ணுவாங்க? அது பெயின் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அது பேர் மறந்து போச்சு. அது என்ன தண்ணி? கன் ஷாட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அது வந்து கொஞ்சம் வலிக்காது. அலனா பாப்பாவா இது? கூட்டணுமா? அலனா பாப்பா காது குத்த போறாங்க தங்கத்துக்கு. ஆண்டி தங்கம் அப்படி பாக்குறீங்க? சொல்லட்டீங்க தலை பிடிச்சிக்கிறேன் எனக்கு இப்படி வருவேன். ஒயிட்டா ஆண்டி பட்டுமா ஆல்ரெடி தங்கம் பிள்ளை மூஞ்செல்லாம் செவன்னு ஆயிடுச்சு. பிடிச்சிருந்துல்ல கை அசைக்கூடாது பிடிச்சிருந்து உள்ள போனே ஆள் ரொம்ப பயம். எனக்கு காது குத்துவோமா? உள்ள அழுந்துட்டா அதனால தான் வெளியே வந்துட்டா. இப்போ வந்து ஈவினிங் ஆகுது. மதியம் வந்து நல்லா சாப்பிட்டு தூங்கியாச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு இப்படி தான் வந்து கிறிஸ்மஸ் போச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே வந்து ஜாலியாகவே இருந்தது. எப்போவுமே வந்து ஒன்று வந்து சென்னை இல்லைனா வந்து எங்கள் வீட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த வருஷம் வந்து கொஞ்சம் வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.